சிந்தாமணி நினச்சது போல் விஜய்கிட்டே இருந்தும் அவங்க பையன் மனோஜ்கிட்டே இருந்தும் சைன் வாங்கிடுறாங்க. அதை ஃபினான்சியர் முன்னாடி சைன் வாங்க வைக்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட வெளியே வந்த விஜயா சிந்தாமணி கிட்ட, சிந்தாமணி பிரச்சனைகள் எதுவும் வந்துடாதே, மனசுக்கு ஏதோ சங்கடமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாஸ்டர் நீங்கள், இவர் நம்பிக்கையானவர், நீங்கள் கேட்கும் முதல்ல எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, மனோஜ் மேலே நம்பிக்கை வைங்க, சீக்கிரமாக மனோஜ் மூலமாக சீக்கிரமாக பணத்தை கொடுத்து பத்திரத்தை திருப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, நானும் அவனை தான் மலை போல் நம்பியிருக்கேன், என்ன சொல்ல அப்படின்னு இங்கே வருத்தத்தோட விஜயாவும் கிளம்பி போக, கொஞ்சம் தூரத்தில் விஜயாவை கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்த எங்கள் சிந்தாமணி நேராக இந்த ஃபினான்சியரை மீட் பண்ண வராங்க. இங்கே உள்ளே வந்த ஃபினான்சியர்கிட்ட, நினச்சது போல் என்ன சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு, நீங்களும் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்கே ஃபினான்சியரும் ஓகே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஓகே சொல்கிறீங்க, பத்திரத்தை எடுத்து வைங்க, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, எந்த பத்திரம் அப்படின்னு அவரும் கேட்க, விளையாடாதீங்க, முதல்ல இப்போ விஜயா கையெழுத்து போட்டு கொடுத்த விஜயாவோட வீட்டு பத்திரத்தை என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள் கேட்டால் பத்திரத்தை தூக்கி கொடுத்துருவேணா அப்படின்னு அவர் சொல்ல, சிந்தாமணி அதிர்ச்சியில் கிளம்பி என்ன பார்க்குறாங்க. மேடம் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியாமல் நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, சிந்தாமணி வாய் அடிச்சு நிற்கிறாங்க. சிந்தாமணிக்கு எதுவுமே புரியலை. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரிஞ்சு நீ என்கிட்டே விளையாடுறேன்னு சொல்ல, மேடம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் யாருன்னு தான் உங்களுக்கு சரியாக தெரியலை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அதை முடிக்காமல் விட மாட்டீங்கன்னு தெரியும், நான் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டேன்னா அதை முடிச்சு காட்ட தான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்ல, சிந்தாமணிக்கு பேரெதிர்ச்சியாக இருக்குது. பத்திரத்தை கொடுக்க முடியுமா இல்லை என் ஆட்களை விட்டு வாங்க வைக்கணுமான்னு சொல்ல, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா இல்லை என் ஆட்களை விட்டு உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. மேடம் நான் ஆரம்பத்தில் இந்த பத்திரம் எனக்கு தான் வேணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டீங்க, ஆனால் நான் ரிஸ்கே இல்லாமல் ரஸ்க்கு சாப்பிட்ற ஆள், அதான் இப்போ பார்த்தீங்களா உங்கள் மூலமாகவே பத்திரம் என் கைக்கு வந்துடுச்சு. ஏன் மேடம் இந்த பத்திரத்தை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, உங்களை பார்க்கும்போது என்னை விட நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த வீட்டை விற்று அது மூலமாக வர பணத்தை பல கோடி லாபத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதே ஆசை தானே மேடம் எனக்கும் இருக்கும், பல கோடி என்ன இந்த பத்திரத்தை வாங்க சொன்ன ஆளுக்கிட்டேயே நான் அதை கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சிந்தாமணி அதிர்ந்து போக, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அதிர்ச்சி போய் கேட்குறாங்க. அதுக்கு அவரும், மேடம் இந்த பத்திரம் மூலமாக எனக்கு கிடைக்கிறது லட்சக்கணக்கு தான், உங்களுக்கு கிடைக்கிறது கோடிக்கணக்கு, ஈக்குவல் ஷேருக்கு நீங்கள் ஒத்துக்க போகிறதும் இல்லை, இனிமேல் ஒத்துக்கிட்டாலும் அது நடக்க போகிறதும் இல்லை, எனக்கு ஈக்குவல் ஷேர்லாம் வேணாம், ஆனால் நான் இங்கே மனிதாபிமானமிக்க ஒருத்தர்கிட்ட தான் இதை கொடுக்கவே போகிறேன் அப்படின்னு சொல்ல, திரும்ப என் வாழ்க்கையில் விளையாடாத, ஒழுங்காக இந்த பத்திரத்தை என் கையில் கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் ஆல்ரெடி என்னுடைய ரூமில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குது, நீங்கள் என்ன மிரட்டின விஷயம் எல்லாத்தையும் நான் ஃபுட்டேஜோடு கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்தா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன், அப்புறம் நீங்கள் இருக்க இந்த பரம்பரை அதிகாரம் திமுரு எல்லாத்தையும் இழந்து ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கணும், என்ன மேடம் நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு அவரும் சொல்லும்போது, சிந்தாமணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. அதிர்ச்சியில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. மேடம் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, அவருமே அவங்களும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி இவனை சும்மா விடக்கூடாது, என்னையே ஏமாத்திட்டான்ல, இவனை சும்மாவே விடக்கூடாதுன்ற ஒரு கோவத்தில் இருக்காங்க. சிந்தாமணி எப்படியாவது இவங்கிட்டேருந்து பத்திரத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஆளு ஃபினான்ஸியர் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக எங்கள் சத்யா வேலை பார்க்குற ஆஃபீஸில் ரேகாவுடைய அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. சார் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பத்திரத்தை ரெடி பண்ணிட்டேன் சார், இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க, வாங்கி பார்க்குறவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்துல எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பல கோடி ரூபாய் இங்கே எனக்கு அதுக்கு கிடைக்க போகுது, இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போது என்ன சார் திடீர்னு இடத்த மேலே ரொம்ப ஆசை, பத்திரத்தை வாங்க நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், அந்த இடத்துல என் பொண்ணுக்குன்னு ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுக்கணும், ஹைவே மெட்ரோ இப்படி பல நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குது, அதுக்கான வேல்யூவும் அதிகம், அதை நம்ம போய் கேட்டோம்னா அவங்க கொடுக்க போகிறதையும் இல்லை, என் பொண்ணுக்காக நான் செய்கிற முதல் தப்பும் கடைசி தப்பும் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரும் செய்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு அவரும் சரிங்க சார் அப்படின்னு அவர் இங்கேருந்து கிளம்ப, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்து விட்டுருவேன் அப்படின்னு அவரும் சொல்லி விடுறாரு. இதை கேட்ட ஃபினான்சியர் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. சத்யா தான் அங்கே வராங்க. சத்யா கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்து இதை கொண்டு போய் உள்ள பத்திரமா வைக்க சொல்கிறாங்க. சத்யா அதை எடுத்துகிட்டு போகும்போதே ரேகா வழியில் குறுக்க வர 2 பேர் மோதிக்கிட கீழே விழுந்த அந்த பத்திரத்தை எடுக்கும்போது தான் அது தான் மாமாவுடைய வீட்டு பத்திரம்ன்றது தெரியுது. அண்ணாமலை விஜயா இவங்க
2 பேருடைய சைன் இருக்கிறத இங்கே சத்யா பார்க்கவும் செய்கிறாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் உடனே அங்கே சத்யா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைட சத்யா அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா, இப்போ தான் ஒருத்தர் தேடி வந்து இந்த பத்திரத்தை இங்கே ரேகா அப்பா கிட்ட கொடுத்துட்டு போனார், எங்களுடைய ஓனர்கிட்ட. அவர் தான் இதை கொண்டு போய் பத்திரமா வைக்க சொன்னார். அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்தப்போ பார்த்தேன் மாமா அப்படின்னு சொல்ல, சத்யா இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதே தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சத்யா அந்த ஃபைலை கொண்டு உள்ளே வச்சுட்டு நேராக ரூமுக்கு வராங்க. சார் இப்போ வந்துட்டு போனவரும் ஃபினான்சியர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா சத்யா, ஒரு காலத்தில் என்கிட்ட வேலை பார்த்தவன், இப்போது தனியாக ஃபினான்சியர் ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிச்சிட்ருக்கான். அவனும் நம்மளே மாதிரி தான், குறைஞ்ச வட்டிக்கு இங்கே பணமும் கொடுப்பான், சில பேர்கிட்ட வட்டி கூட வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சத்யாவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ என்ன விஷயமா சார் வந்துட்டு போனான்னு சொல்ல, என் பொண்ணு ரேகாவுக்காக நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன்ப்பா, அது சம்மந்தமாக பத்திரத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தார். சரி நீ இங்கே இதை பார்த்துக்கோ, நான் வெளியில் வேலை விஷயமா போயிட்டு வரேன்னு ரேகாவோட அப்பா இங்கேருந்து கிளம்புறாரு. இதை கேட்டு சத்யாவில் தாங்கிக்க முடியலை. இவர் நேர்மையானவர் நல்லவர் நினச்சா இவர் இல்லீகலாக இப்படி பண்ணிகிட்ருக்காருன்னு பயத்தில் இங்கே ரொம்ப கோவத்துலையும் இங்கே உடனே தன்னுடைய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. அதை கேட்ட இங்கே முத்துவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. வீட்டுக்கு முத்து கோவமாக வராங்க. அப்பா அப்பான்னு சொல்லி இங்கே கூப்பிடவும் செய்கிறாங்க. முத்து, அண்ணாமலை, விஜயா, மனோஜன் எல்லாமே வர முத்து மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, இப்போ எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லும் போது தான் முத்து விஷயத்தையே சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் மனோஜும் வாயடிச்சு போய் நிற்க, என்னடா சொல்கிற முத்து அப்படின்னு அங்கே அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா உங்ககிட்ட சைன் வாங்கினது எதுக்குன்னு நினைக்கிறேன், உன்னுடைய சைனை அவன் அதே மாதிரி போடுறதுக்காக தான். இப்போ உன்னுடைய சைனை போட்டு பத்திரத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டான். அந்த பத்திரத்தில் அம்மா சைனும் அப்பா சைனும் இருக்கிறதுனால இனிமே அது நமக்கான வீடு கிடையாது. இனி இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றதான் அவங்களுடைய பிளானும் கூட அப்படின்னு சொல்ல, இதில் சிந்தாமணி இந்த வீட்டுக்கு போட்டி வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே இங்கே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா சிந்தாமணி பண்ணுற விஷயம் அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும். தான் பொண்ணுக்கு தான் எல்லாம் செய்யணும்னு நினச்சி தான் சிந்தாமணியை வந்துட்டு மூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ அவர் வந்துட்டு அதை வாங்கவும் செஞ்சுருக்காரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்ட முத்து வீட்டில் சொல்லும் போது அண்ணாமலையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிரிக்கிறார். அப்பா நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன், நீ கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாமல் சிரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்க, டேய் முத்து, அது என்னுடைய சைனே இல்லைடா, ஒருவேளை அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னாலும் கூட இந்த சைனே இல்லைன்னு நான் நிரூபிக்க முடியும்னு சொல்ல, எப்படிப்பான்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு சகுனம் சரியில்லைன்னு இங்கே நீயும் சொன்னப்போ தெரியும், நீ நான் நடந்துக்கிட்ட போதும் தெரியும், அப்போவே நான் முழிச்சுக்கிட்டேன்டா, இந்த சைனை நான் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் என் சைன் இல்லாமல் நானே என்னுடைய சைனை மாற்றி தான் போட்டேன். அது கண்டிப்பாக என்னுடைய சைனுன்னு நிரூபிக்கவே முடியாது. நான் அவங்க கோர்ட் வரைக்கும் போனாலும் கூட அது செல்லவே செல்லாது. கையெழுத்து நிபுணர்லேருந்து எல்லாமே அதை செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. என் சைனை போட்டது இவன் தானே தெரிஞ்சு இவன் ஜெயிலுக்கு போவான், அது தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்ல, அப்பா என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு அதிர்ந்து போன மனோஜ் பக்கத்தில் வராங்க. உண்மையை தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏ விஜயா, நீ இவ்வளோ கிரிமினலாக யோசிக்கும் போது ஒன்றில் பாதி அந்தளவுக்கு கூட நான் யோசிக்க மாட்டேன்னு நினச்சியான்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவும் மனோஜும் ஆடி போய் நிற்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு இன்றைக்கி நாம் வீட்டை இழந்து நிற்க வேண்டியதுன்னு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு எதுவுமே சரியில்லாததுனால தான் நான் அந்த மாதிரியான சைனை போடவும் செஞ்சேன். இப்போது மீனா தம்பியை எவ்வளவோ திட்டிருக்கேன். மீனா தம்பியால் தான் இன்றைக்கி உண்மையை தெரிய வந்திருக்கு. மீனா தம்பியால் தான் நம்ம வீட்டு பத்திரம் நம்ம கைக்கு கிடைக்கவும் போகுது அப்படின்னு சொல்ல, இதனால் சத்யாவுக்கு பிரச்சனை வந்துடாதுல்லப்பான்னு சொல்ல, இல்லைப்பா சத்யா தனக்கு அந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் அக்கா குடும்பம் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுவும் சரிதானப்பா, அவர் உண்மையாக நேர்மையாக இருப்பாருன்னு நினச்சி தானே சத்யா அங்கே வேலை பார்த்தான். உண்மை நேர்மை இல்லாத இடத்துல சத்யா இனி எப்படி இருக்க முடியும்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க. இப்போ தாங்க என் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குன்னு சொல்ல, இவங்க 2 பேருமே திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. திருட்டுத்தனம் பண்ணுறது நீங்கள் 2 பேர் தான். சத்யாவையும் மீனாவையும் மீனா குடும்பத்தையும் நான் நீங்கள் எப்போதுமே திட்டுவீங்க. இப்போ தெரியுதா யார் திருடன்னு அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா மனோஜ் 2 பேருமே பேரதிர்ச்சியில் மீள முடியாமல் நிற்கவும் செய்கிறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் மீனாவும் இனி இந்த வீட்டு பத்திர முடிவில் இனி யாரும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவன் கடனை அடைக்கணும்னா இனி அவனே முயற்சி பண்ண மட்டும்தான் முடியும். இவனை மலை போல நம்பினல, இனி உன்னை எப்படி கீழே தள்ளி விடுறான்றதை பற்றி மட்டும் பாரு. இவனால் 1 ரூபா கூட சம்பாதிச்சு கடனை அடைக்கவே முடியாது அப்படின்னு நம்மளை திட்டிட்டு போகவும் செய்கிறாரு. இனிமேல் என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு விஜயாவுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு போகவும் செய்கிறாரு. முத்து மீனா முன்னாடி விஜயாவும் மனோஜும் தலை குனிஞ்சு தான் நிற்கிறாங்க.